லஞ்சில் நான் சாப்பாடை ஓப்பன் பண்ணாலே அத்தனை பேர் வந்து சாப்பாடு எடுத்துடுறாங்க. கேட்டால் அவ்வளோ ருசியாக இருக்கும் என்னோட சாப்பாடுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் கொடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மனைவி கிட்ட இரவு உணவு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மனைவி எதையுமே ஈடுபாடு இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கே? யார் இந்த காவியா? காவியா என் கூட வேலை பார்க்குற பொண்ணு. ஏன் என்னாச்சு? அவங்க உங்களை டியர்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் உங்களோட வாட்ஸ்அப்பில். என் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது எல்லாருமே என்ன டியர்னு சொல்லி பேரை சொல்லி தானே கூப்பிடுவாங்க. ஏன் உன் ஆஃபீஸில் ஒன்றை யாரும் அப்படி கூப்பிடுறது இல்லையா? இதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணுகிட்ட இந்த ஃபோன் வந்தால் மட்டும் எகிரி குதிச்சு ஓடி போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களே. நான் டிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று முடிக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் ராப்பகல் பார்க்காம நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இது உனக்கு தேவையில்லை. அதோட என்னோட ஃபோனை என்னோட பர்மிஷன் இல்லாமல் எடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அநாகரிகமா உனக்கு தெரியலையா? நான் உன்னோட ஃபோனையோ இல்லை உன்னோட பையோ என்னைக்காவது எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்கேனா? இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை நீ செஞ்சிருக்க கூடாது. இவ்வளவு தூரம் படிச்சுட்டு தனியா வேலைக்கு போயிட்டு இருக்க என்கிட்டயே வந்து ஒரு கீழ்த்தரமான செயலை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாது. அவங்க பெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நான் உன்னை தடுப்புன்னு எதிர்பார்க்கறியோ? அப்படியெல்லாம் இல்லை. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க விடிய போன்ல பேசலாம். ஏன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கூட நீங்க பேசிட்டு இருக்கலாம். சட்டுன்னு கதவை சத்திட்டு போயிட்டாங்க. வீட்டுல அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நல்ல மாப்பிள்ள படிச்சவர், கை நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தானே கட்டி கொடுத்தோம். பொண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருக்காரு, எதையும் விசாரிக்காம வார்த்தை விடாத, அமைதியாரு. என்னத்த அமைதியா இருக்கிறது? பொண்ணு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு போன் எடுத்து பார்த்தது தப்பா? நம்ம பொண்ணு கேட்கல என்னங்க தப்பு? கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொன்னேன். நீ போய் படு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பொண்ணு அனுப்பி வச்சிருக்காரு. 2 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு. அம்மா நான் யாருமா உனக்கு? நீங்க என்னோட அப்பா. இது என்ன கேள்வி? நான் உன்னோட அப்பான்னு உனக்கு யார் சொன்னா? நீங்களும் அம்மாவும் தான் சொன்னீங்க. உனக்கு அதுல சந்தேகம் இல்லையில? என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ என்னோட தோற்றத்துல இல்ல அப்படிங்கிறதுக்காக உனக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா உங்க அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணு கலங்கி இருக்காங்க. ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி உன்னோட கணவர் அவங்க ஆபீஸ்ல சகஜமா தான் பேசிட்டு இருக்காங்க. அது நீ சந்தேகப்பட்டிருக்கலாம்ல. இப்ப நீ உன்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆண்கள் வந்து உங்ககிட்ட க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு உன்னோட கணவர் வந்து உன் மேல சந்தேகப்பட்டு இப்படி பேசியிருந்தானா உன்னோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும். வாழ்க்கைங்கிற சக்கரமே நம்பிக்கைங்கிற அச்சாணியில தான் சுத்திட்டு இருக்கு. சந்தேகம் அப்படிங்கிறது ஒண்ணு மேல வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கணும். இப்போ நீ கூட சொல்லலாம், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அவரோட தயவே இல்லாமல் என்னால் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் அப்படின்னு. இது மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். இதை நீ செஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு சிரமம் இருக்குங்கிறது அப்பதான் உனக்கு புரியும். இப்போ உண்மையிலேயே அவர் உன்னை கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்காரு. அவங்க இப்ப எனக்கு புரியுதுப்பா. அடுத்த நாள் காலையிலேயே தன்னோட கணவனுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சுட்டு கிளம்பி இருக்காங்க. அப்பா கேட்டுக்காரு, ஒரு நாள் இருந்துட்டு போயம்மா. இல்லப்பா, நான் தேவையில்லாம நிறைய வார்த்தைகளை விட்டுட்டேன். அவர் பாவம் சாப்பாட்டு கூட சிரமப்பட்டு இருப்பாரு. வேகமா வீட்டுல இருந்து வெளில வந்திருக்காங்க. வெளியில ஹார்ன் சவுண்ட் கேட்டிருக்கு. பார்த்தா அவங்களோட கணவன் கார்ல இருந்து இறங்கி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. கணவன் மனைவி உறவு என்பது அழகானது. சந்தேகம் கொள்ளாமல் இருக்கும் கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக அழகானது.